வணக்கம் மக்களே. நடிகை ஆத்மியா ராஜனை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளிவந்த மனம் கொத்தி பறவை படத்தோட நாயகியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் 2012ஆம் ஆண்டு திரையரங்குகளில் வெளியான படம் தான் மனம் கொத்தி பறவைன்ற படம். இந்த படத்தை எழில் அவர்கள் இயக்கியிருக்காங்க. இந்த படத்தில் சூரி, சிங்கம் புலி, ரவி மரியா உள்ளிட்ட பல பேரும் நடிச்சிருப்பாங்க. படத்துக்கு இமான் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு காதல் கதையை அடிப்படையாக வச்சு தான் உருவாகியிருக்கும். இந்த படம் கலவையான விமர்சனங்களை வாங்கிச்சு அந்த காலகட்டத்தில். இந்த படத்தில் நாயகியாக நடிச்சிருக்கவங்க தான் நடிகை ஆத்மியா ராஜன் அவர்கள். தமிழில் முதல் படமே மனங்கொத்தி பறவை இந்த படம் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படம் ரசிகர்களோட மனசை கொத்தி சென்றுச்சுன்னு கூட சொல்லலாம். இவங்களோட நடிப்பை பற்றி சொல்லணும்னா ஒரு அப்பாவித்தனமாக இருக்கும்னே சொல்லலாம். தமிழில் கொஞ்சம் படங்களே நடிச்சிருக்காங்க. நடிகை ஆத்மியா அவர்கள் கேரள மாநிலத்தில் இருக்க கண்ணூரில் பிறந்திருக்காங்க. கர்நாடகாவோட மங்களூரில் தான் கல்லூரி படிப்பை முடிச்சிருக்காங்க. 2009ஆம் ஆண்டு வெளியான வெள்ள தூவல்ன்ற ஒரு மலையாள படத்தின் மூலமாக தான் நடிகையாக அறிமுகமாயிருக்காங்க. இதுக்கப்புறமா தமிழில் மனங்கொத்தி பறவைன்ற படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகத்தில் அறிமுகமாயிருக்காங்க. அடுத்து மலையாளம், தமிழ் படங்களில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா தமிழில் போங்கடி நீங்களும் உங்கள் காதலும், காவியன், வெள்ளை யானை, யூகி இந்த படங்களில் நடிச்சிருக்காங்க. மலையாளத்தில் ஜோஜு ஜார்ஜுடன் இவர் நடித்த ஜோசப் திரைப்படம் நல்ல வரவேற்பு பெற்றுச்சுன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் மலையாளத்தில் 2019ஆம் ஆண்டு நடிகர் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான மார்கோனி மத்தால் அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்காங்க. மம்முட்டி, பார்வதியோட நடிப்பில் வெளியான புழுன்ற மலையாள படத்துலையும் நடித்து மக்களோட கவனத்தை ஈர்த்திருக்காங்கன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் கடைசியாக 2022ஆம் ஆண்டு மலையாளத்தில் இவங்க நடிப்பில் சகீதா சந்தோஷம்ன்ற ஒரு படம் வெளியாயிருக்கு. இதுக்கப்புறமா பெரிய அளவில் வெள்ளித்திரையில் வரவே இல்லை இவங்க. ஆத்மியாவுக்கு கடந்த 2021ஆம் ஆண்டு சனுப் கே நம்பியார்ன்றவரோட திருமணம் நடந்திருக்கு. கேரளாவில் இருக்கிற கண்ணூரில் தான் இவங்க திருமணம் நடந்திருக்கு. இவங்க திருமணத்துக்கு ஏராளமான பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. திருமணத்துக்கு அப்புறமா குடும்பத்தோடு கேரளாலே வசித்து வாழ்ந்துட்டுருக்காங்க ஆத்மியா அவர்கள். இதை தொடர்ந்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரொம்ப ஆக்டிவாக வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போன்னு சொல்லலாம். இந்த நிலையில் தான் ஆத்மியாவோட சமீபத்திய புகைப்படங்கள் தான் தற்போது சமூக வலைதளங்களில் பெரும் வைரலாகி வந்துக்கிட்டு இருக்கு. மனம் கொத்தி பறவை படத்தில் நடித்தவங்களா இவங்கன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியத்தோட ரசிகர்களாக அவரை புகைப்படங்களை ஷேர் செஞ்சு வந்துட்டுருக்காங்க. ஆளே மாறிட்டாங்களேன்னு சொல்லி கமெண்ட்டும் செஞ்சு வந்துட்டுருக்காங்க. இதை இணையதளவாசிகள்லாம் பெரும் வைரலாக்கி வந்துட்டுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களே, நம்ம போகிற இந்த சினிமா தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதே போல் உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வேண்டும்ன்ற தகவல்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.